ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம லிங்கு ஃபெய்யவும் அந்த கொள்ளக்கார கும்பல் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க நம்ம லிங்க் வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. அதோட இங்க மேன்ஷன்ல வேற இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்கல்ல. அதனால இந்த வீரர்களை எப்படியாவது ஏமாத்தி வெளில போயிடலாம் அப்படின்னு நம்ம சென்னும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அப்போதான் நான் இப்ப அந்த பாய்சன் மஷ்ரூம் எதுவும் நம்ம மேன்ஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே ஜென் அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட ஒரு சூப்பர் மருந்து இருக்கு. இது லூவோட அப்பா இந்த மேன்ஷன்ல இருந்தப்போ அவர் மேல இருந்த காண்ட்ல அவருக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்த பேதி மருந்து அப்படின்னு சொல்லி இதை இந்த வீரர்களுக்கு கொடுத்தா அப்புறம் என்ன பாத்ரூம்ல தான் பிஸியா இருப்பாங்க. நம்ம எங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லூக்கா, அட பாவி மனுஷா, என் பக்கத்திலேயே இருந்துட்டு இப்ப எங்க அப்பா குழி பறிஞ்சிருக்கியே, நீலாம் ஒரு பெரிய மனுஷனையா அப்படிங்கிற மாதிரி மாற்றி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இப்ப ஜின்னு அந்த மருந்தை என்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போக இவங்களும் பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப வெளில நின்னுட்டு இருக்கிற வீரர்கள்ட்ட போயிட்டு, என் தங்கச்சி எப்ப வருவாளோ தெரியல, அது வரைக்கும் இப்படியே நின்னுட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அதனால இந்த டீயும் ஸ்நாக்ஸையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவனுங்களா எங்களையே சூழ்ச்சி பண்ணி ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஜின்ன பிடிச்சி உள்ளார தள்ளி விட்டுறானுங்க. நாங்க லிங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் இங்க இருந்து வெளில போக முடியாது. அதனால வீணா இந்த மாதிரி சூழ்ச்சி எல்லாம் பண்ணி எங்களை ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜின்னு இருக்கால, ஓ அப்படியா, இப்ப என்ன, அவ எங்க இருக்கான்னு சொல்லணும் அவ்வளவுதானே. எனக்கு தெரிஞ்சு அவ மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமிக்கு தான் போயிருக்கணும். உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா போய் கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, பேலனா அவ எப்படி அவ்வளவு தூரம் போயிருப்பா, கண்டிப்பா அவ இங்க ரிவர் சைடுல தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரே நானி வந்து, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவ உங்களோட தங்கச்சி அப்படின்னு தடுக்க, அம்மா நீங்களே பாத்தீங்கல்ல, நமக்கு வேற வழி இல்ல, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும், இல்லனா நம்ம எங்கேயே அடைப்பட்டு கிடக்க வேண்டியதான். அப்புறம் அவளுக்கு ஸ்ப்ரிங் ரிவர் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பிடிக்கும், மேபி அவ அங்க கூட போயிருக்கலாம், அவ அடிக்கடி இங்க போறது வழக்கம் அப்படின்னு சொல்ல, லீச்சங்கா நீங்க 2 பேரும் அவளுக்கு உண்மையாக்காவே கிடையாது, குறிப்பா ஜின், நீ நீ இப்படி ஒரு சுயநலவாதியா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, இவனுங்களும் இவங்க சொன்ன ஒரு இடத்த கூட விடாம எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. வீரர்கள் எல்லாம் அங்க இருந்து கிளம்புனதும் நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்க இருந்து வெளில போய் நம்ம லிங்க் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் அங்க இருந்து செவரடி குதிச்சு வெளில போக ட்ரை பண்ண, அதுல முதல்ல நம்ம லூ தான் வெளில போறான். அவன் இங்க வீரர்கள் யாரும் இல்ல, நீங்க எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம லீச்சங் ஜின் பேலன்னு ஒவ்வொருத்தரும் போறாங்க. இங்க நானி மட்டும் ஒருவேளை லிங்க் மேன்ஷனுக்கு வந்தா இங்க யாராவது இருக்கணும்ல, அதனால நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, கூடவே சென்னும் நானே இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல தனியா விட்டு போக மனசு இல்லாம நானும் நாளைக்கு துணையா இங்கே இருக்கேன்னு இவங்க 2 பேரும் மேன்ஷன்லயே இருக்க, மத்த எல்லாரும் வெளில போயிடுறாங்க. இப்ப கீழே இறங்கி திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம லூ கழுத்துல பால வச்சு வீரர்கள் எல்லாம் சுத்தி நிக்க நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது. உடனே எல்லாரும் அங்க தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண வசமா அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, குடும்பமா மாட்டிக்கிட்டதுனால அங்க மேன்ஷன்ல தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாங்கன்னு ஜெயில தூக்கி போட்டுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம யூசேவும் டெங்கியும் இவங்களை பார்க்க வர அவங்கள கூட உள்ளார விட மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் அது இதுன்னு எதையோ சொல்லி கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி நம்ம யூசே ஜின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். யூசேவை பார்த்ததும் எப்படியாவது எங்களை இங்க இருந்து வெளில எடுத்துருங்க அப்படின்னு ஜின் கேட்க, யூசேவும் இது அரச குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதுனால இதுல என்னால எதுவும் பெருசா பண்ண முடியாது, ஆனா கண்டிப்பா அதுக்கு ஏதோ வழி இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நானி வந்து, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, லிங்க் என்னதான் ஆச்சு, அவ எங்க போனா அப்படின்னு கேட்க, இவனும் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா லிங்க் பேலஸ்க்கு போயிட்டு இருக்கிற வழியில திடீர்னு தப்பிச்சு அங்கிருந்து ஓடிட்டா அப்படின்னும், அதுக்கப்புறம் ஃபோர்த் பிரின்ஸையும் அரண்மனையில காணும், அதனால லிங்க் தான் ஃபோர்த் பிரின்ஸை கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. இப்ப எல்லாரும் லிங்கை இவ்வளவு தீவிரமா தேடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஃபோர்த் பிரின்ஸை காணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் அவங்க குடும்பத்தையே கண்காணிப்புல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஏன் லிங்க் திடீர்னு அங்கிருந்து ஓடணும், கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவ காரணமே இல்லாம அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு மட்டும் உறுதியா நம்புறாங்க. இப்ப லூக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, நானியா சும்மா இருப்பா, அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்குள்ள யூசேவையும் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளில கூட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நைட்டு நம்ம லிங்கு ஃபையும் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம லிங்கு வேற தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்படியே வெளில பார்த்தா இந்த கொள்ளைக்கார கும்பலோட தலைவன் வேற இவன் கிட்ட, நாங்க 2 பேரும் இங்கே இருந்து இவங்கள கவனிச்சுக்கிறோம். நீ போய் எங்களாடு கிட்ட அவர் மேன்ஷன்ல இந்த தகவலை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தனா அவங்கள கொன்னரலாமா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல சொன்ன மாதிரியே இவன் எங்களோட மேன்ஷனுக்கு போயிட்டு, உங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க எங்க கிட்ட இருக்காங்க. அதனால இத பத்தி நான் எங்களார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா யூசேவா ஆல்ரெடி 4th பிரின்ஸ் எங்க இருக்காரு அப்படின்னு இதுவரைக்கும் தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கான். இப்ப காவலாளி உங்கள ஒருத்தன் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும், 4th பிரின்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படி கண்டுபிடிச்சா அத மட்டும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. மத்தபடி நான் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுரு. இதனால இந்த வீரனும் இவன் கிட்ட வந்து எங்களால இப்ப யாரையும் பார்க்க விரும்பலையா, அதனால உன்னை கிளம்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு இவனும் நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்டயே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு உள்ளார போக ட்ரை பண்ண, அவ்வளவுதான் அவனை அங்கிருந்து அடிச்சு துரத்திடுறானுங்க. இந்த விஷயத்த இவனும் இந்த கொலைக்கார தலைவன்ட்ட வந்து சொல்ல, அவனா நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சரிப்பட்டு வர மாட்டியாடா அப்படின்னு இதே கும்பல்ல இன்னொருத்தன் இருப்பான்ல, அவன் கிட்ட இந்த விஷயத்த இப்ப நீ போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வா. அதோட இந்த டோக்கனையும் வச்சுக்கோ, இத அவங்க கிட்ட காமி. ஒருவேளை இத பார்த்தாவது உன்னை உள்ளார விட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டென்யூ கிட்ட இருந்து அடிச்சு புடுங்குன அந்த டோக்கனையும் கொடுத்து விடுறான். இவனும் அதை வாங்கிட்டு எங்களோட மேன்ஷனுக்கு போனா, அங்க நம்ம யூஸே தான் யாரையும் உள்ளார விடாதீங்கன்னு சொல்லி வச்சிருப்பான்ல, அதனால இவனையும் உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. உடனே இவனோட தலைவன் கொடுத்து விட்ட அந்த எங்களோட டோக்கன் எடுத்து காட்ட, இத பார்த்தாது இவனை உள்ளார விடுவாங்கன்னு பார்த்தா, இவனுங்களா அத அவன் கிட்ட இருந்து வேகமா வாங்கி கீழே போட்டு, எனக்கு எத்தனை பேடா இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க அப்படின்னு இவனே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இப்ப அங்கதான் நம்ம யூசேவும் டெங்கியும் வேற நானியோட ஃபேமிலிய எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கிருந்து வெளில போயிட்டு இருக்கானுங்க. இவன் ஒருத்தங்க பாவமா அடி வாங்கிட்டு இருக்கிறத இவங்க 2 பேருமே கவனிக்கல. ஆனா டெங்கிங் மட்டும் கீழே கிடந்த அவனோட டோக்கனை பாத்துறான். அதனால திரும்பி வந்து அதை எடுத்துட்டு இதை யாரு கொண்டு வந்தா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வீரனும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனா வாங்நாடியில சோர்ந்து போய் எங்க கிட்ட உங்களுக்கு வேண்டிய 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா யூசே அவனோட வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த கொள்ளைக்கார கும்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அங்க வெள்ளை வேற ரத்தம் இருக்கா, இத பார்த்துட்டு இவங்கள அடிங்கடா, யாரை பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்பதான் அங்க வேண்டாம் அவங்கள அடிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெய்யவோ லிங்கும் அங்கிருந்து வெளில வராங்க. யூசே இவங்கள இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்துட்டு, இந்த நிலைமைக்கு நீங்க தானடா காரணம், அதனால இவங்க கை காலையும் இதே மாதிரி அடிச்சு உடைங்க அப்படின்னு வேற ஆர்டர் கொடுத்துட்றான். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் இந்த குழிக்குள்ள விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இந்த கும்பல் தான் இவங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஃபெய்யு தான், நாங்க இங்க இருக்கிற விஷயத்த எங்களாட கிட்ட அவரோட மேன்ஷன்ல போய் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா இவனுங்களே ஒரு கொள்ளைக்கார கும்பல் அப்படிங்கிறதுனால முதல்ல வீரர்கள் அதிகமா இருக்கிற அந்த மாதிரி இடத்துக்கு போக கொஞ்சம் தயங்கி இருப்பானுங்க. அதுக்கப்புறம் யூசே நீங்க மட்டும் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொல்லிட்டு எங்களார்கிட்ட இவங்க இருக்கிற அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இவங்க எல்லாரும் போயிருப்பாங்க. வெளியே இருந்த அந்த ரத்தம் அப்புறம் அந்த கத்தியெல்லாம் கூட நம்ம லிங் சிக்கன் சூப் கேட்டா அப்படிங்கிறதுனால இவங்க சமைக்கிறதுக்காக கோழியை வெட்டின ரத்தமும் அதுக்கு யூஸ் பண்ண கத்தியும் தான். அதனால விஷயம் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம யூஸே இதுக்கு மேல நம்ம இங்க லேட் பண்ண வேண்டாம், நீங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம லிங்கோட ஃபேமிலி எல்லாரையும் ஜெயில போட்டிருக்காங்க, அவங்கள நம்ம காப்பாத்தி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவசர அவசரமா நம்ம லிங்கே ஃபெய்யையும் அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லிங்க் கிடைச்சதுனால அவளையும் உங்க ஃபேமிலி கூடவே ஜெயில போட்டுறாங்க. நம்ம லிங்க் வந்ததை பார்த்ததும் நானே சந்தோஷத்துல போய் கட்டி பிடிச்சிட்டு, என்னதான் ஆச்சு லிங், நீ எதுக்காக அங்கிருந்து ஓடி போன அப்படின்னு கேட்க, அப்பதான் லிங் என்ன ஆச்சு அப்படிங்கறத தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறா. பேலஸ்க்கு போயிட்டு இருக்கிற வழியில தலைமை அதிகாரி அந்த பேலஸ்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் பத்தி நம்ம லிங்க் கிட்ட சொல்லி அவளை பயன்படுத்திட்டே வந்துட்டு இருந்திருப்பாரு. இதுல பயந்து போனா நம்ம லிங்க் தான் அங்கிருந்து பேலஸ்க்கு போக விருப்பம் இல்லாம அப்படியே திரும்பி ஓடி வந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம லிங்க தேடி ஃபெய்யுவும் இவ இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பான். என்ன ஆச்சுன்னு கேட்க, இனிமேல் என்ன பார்க்க வராத, என்னாலையும் பேலஸ்க்கு வர முடியாது அப்படின்னு கோமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. ஃபெய்யுவும் நம்ம லிங்க சமாதானப்படுத்துறதுக்காக இவ கூட வந்துட்டு இருக்க. அப்பதான் இவங்க 2 பேரும்
இந்த பக்கமா வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் இந்த கொள்ளைக்கார கும்பல் காட்டுக்குள்ள போட்டு வச்சிருந்த பொறியில தெரியாத்தனமா இவங்க வந்து விழுந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்த எல்லா விஷயமும் நடந்திருக்கும். இப்ப அப்படியே பேலஸ்ல காட்டுறாங்க. நம்ம பெய்யும் உங்க பாட்டு கிட்ட இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் இங்க இருந்து போயிருக்க கூடாது. இதுல நானியோட ஃபேமிலிக்கோ இல்ல லிங்கோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. லிங்க் பண்ண தப்புக்காக தான் அவ ஃபேமிலிய ஆல்ரெடி பனிஷ் பண்ணிட்டீங்களே, அவங்கள விட்டுருங்க பாட்டிமா அப்படின்னு பேரரசி கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்களா, நீ இந்த குடும்பத்தை காப்பாத்த முயற்சி பண்றியா? நீ ஒரு இளவரசனா இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண ஒரு குடும்பத்து மேல உரிமை கொண்டாடுறது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெய்யவும் அவங்க என் மேல நம்பிக்கை வச்சதை தவிர வேற எந்த தப்பு பண்ணல பாட்டிமா. சொல்ல போனா இந்த பேலஸ்ல எனக்கு கிடைக்காத நிறைய சந்தோஷங்கள் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் எனக்கு கிடைச்சது. இப்ப நடந்த இந்த தப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான். உங்களுக்கு தண்டிக்கணும்னு ஆசையா இருந்தது அப்படின்னா எனக்கு தண்டனை கொடுங்க. எதுவா இருந்தாலும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பேரரசி கோவப்பட்டு நம்ம பெய்யுவ அங்கிருந்து முதல்ல கூட்டு போக சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே ஒரு பக்கம் ஜெயில பார்த்தா நம்ம லிங்க் நானிட்ட நான் பண்ண இந்த விஷயம் இவ்வளவு சீரியஸா ஆகும் அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் என்னோட தப்பு தான். இப்படிலாம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உண்மையாவே சொல்றேன். எனக்கு எவ்வளவு பயமா இருந்தாலும் நான் அங்கிருந்து ஓடி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நானியும் இதெல்லாம் இதை பத்தி கவலைப்படாம உனக்கு தலையில ரொம்பவே அடிபட்டிருக்காமா, வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, நீ ரொம்பவே சின்ன பொண்ணு, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்பவே சகஜம்தான். அதனால வீணா உன் மேல பழி போட்டுக்காத. இப்பதான் நீ திரும்பி வந்துட்டல, எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம லீச்சங் இப்ப பெய்யு தான் திரும்பி வந்துட்டால, இதுக்கப்புறமும் ஏன் நம்மள ஜெயில வச்சிருக்காங்க அப்படின்னு அங்க போய் கத்திட்டு இருக்க. திடீர்னு அங்க நிறைய வீரர்கள் வந்து இவங்க ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு வச்சுட்டு அவங்க முகத்துல துணியெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? கடைசியா நம்ம நானியோட ஃபேமிலி இந்த ஜெயில இருந்து வெளில போனாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.